எனக்கு தெரியும்டி, உங்களால ஒரு 10,000 ரூபாய் கூட ரெடி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்குடி வீண் வீராப்பு உங்களுக்கு? அதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. ஆமா, நம்ம நகை எடுத்தது இவளுக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்ப இவன் நம்மள வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. நீங்க தமிழ்ச்செல்வி வீட்டுல போய் என்னென்ன பண்ணீங்களோ அதை வீடியோ எடுத்து தானே எனக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. நீங்க பேசுறத பாக்குறீங்களா? ஈஸ்வரி இங்க ஐஸ்வர்யா கிட்டயும் குத்து வாங்கிட்டு, இங்க ராஜாங்கங்கிட்டயும் குத்து வாங்கிட்டு, இங்க சேது கிட்டயும் குத்து வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னுட்டு கிடக்குறாங்க. இந்த பக்கம் செல்லப்பாண்டி மடியில மீனாட்சியை உட்கார வைக்கிறதுக்காக செல்லப்பாண்டியை தேடுறாங்க. செல்லப்பாண்டியை ஆளே காணும், கூட தனமும் சேர்த்து காணும். அங்க சேது வந்து, ஐஸ்வர்யா இங்க வா, இங்க நான் பார்த்துட்டு இருக்கிறதுலாம் உண்மையா? இதெல்லாம் நீங்க பண்ணது தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவளுங்க கும்பகுடி பேசுறது இந்த விஷயத்தை தானா? அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்துற விஷயத்துல 2 குடும்பமும் பாதி பாதி செலவை ஏத்துக்கிறதா ஊர் பஞ்சாயத்து முன்னாடி ஒத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு டிஸ்கஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் இங்க தமிழ்ச்செல்வியை கவுக்குறதுக்காக பெரிய பிளான் போட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஈஸ்வரி, ஏ தமிழ்ச்செல்வி வெளியே வா அப்படின்ட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுல போய் ஈஸ்வரி கூப்பிடுறாங்க. அம்மாச்சி, ஏய் உனக்கு என்னடி இங்க வேலை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த, இங்க தமிழ்ச்செல்வி பாதி காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டால பஞ்சாயத்துல, அதனால காது குத்து செலவுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏ அதான் ஆகிற செலவுல பாதி நாங்க கொடுக்குறோம் ஒத்துக்கிட்டல, அப்புறம் எதுக்கு நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இப்போ வந்து வீட்டுல வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அம்மாச்சி. அதுக்கு ஈஸ்வரி, இல்ல முன்னாடியே நான் எவ்வளவு ஆகும்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீங்க காசு ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, இன்னும் 1 வாரம் தானே டைம் இருக்கு, அதனாலதான் வந்து நேர்ல வந்து சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, சொல்லுங்க இப்ப என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, எவ்வளவு ஆகுது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, இங்க பாருங்க, இந்த காது குத்து செலவுக்கு 15 லட்சம் ரூபா ஆகும். இதுல பாதி நீங்க தர்றதா ஒத்துக்கிட்டீங்க, அதனால 7.5 லட்ச ரூபா நீங்க அரேஞ்ச் பண்ணி முன்னாடியே கொடுத்துடணும். நீங்க முன்னாடியே கொடுத்தாதான் நாங்க எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. என்னது 7.5 லட்சமா? நாங்க எதுக்கு 7.5 லட்ச ரூபா கொடுக்கணும்? ஒரு காது குத்து செலவுக்கு 15 லட்ச ரூபா ஆகுமா? என்னடி ஒரு குண்டு மணி அளவு குழந்தை காதுல போட போறாங்க நகை, இதுக்கு எதுக்கு 15 லட்ச ரூபா ஆகுன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அம்மாச்சி கேட்கறாங்க. தமிழ்ச்செல்வி, அதானே இவ்வளவு செலவாகும்னு சொல்லி தான் நாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. எனக்கு தெரியும்டி, உங்களால ஒரு 10,000 ரூபாய் கூட ரெடி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்குடி வீண் வீராப்பு உங்களுக்கு? நான் வந்து ஆவர செலவுல பாதி கொடுக்குறேன், இவ்வளவு கொடுக்குறேன், அவ்வளவு கொடுக்குறேன்னு எதுக்குடி வீண் வீராப்ப பேசிட்டு வந்தீங்க? இங்க பாருங்க, 15 லட்ச ரூபா ஆகும், அதுல நீங்க பாதி தர்றதா சொல்லியிருக்கீங்க, 7.5 லட்ச ரூபா நீங்க கொடுத்தாதான் நீங்க வரவே முடியும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிடுவோம், நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் பணம் கொடுக்க வக்கலனாலும் பேச்சை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரி கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இங்க நேரா ஈஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. ஏ சித்ரா, ஐஸ்வர்யாவை கூப்பிடு அப்படின்ட்டு ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரி 3 பேரும் கூடி பேசுறாங்க. இங்க பாரு ஐஸ்வர்யா, நான் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க போய் 15 லட்ச ரூபா காது குத்துறதுக்கு செலவாகும்னு சொல்லி அவங்கள போய் மிரட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க, 15 லட்ச ரூபாவா? எதுக்காக 15 லட்ச ரூபா காது குத்துறதுக்கு செலவாக போகுது? ஏதோ குட்டியா நகை எடுக்க போறோம், அதுவும் கோயில்ல தானே வச்சு காது குத்த போறோம், இதுக்கு எதுக்கு 15 லட்ச ரூபா செலவாக போகுது? இதுக்கு எதுக்கு அவங்க கிட்ட போய் 15 லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? ஏன் ஆண்டி அநியாயம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேக்குறாங்க. என்னது அநியாயம் பண்றோமா? ஏய், அவளை மிரட்டுறதுக்காக தாண்டி இப்படி போய் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது விசேஷம் வந்தாதான் நமக்கும் புடவை நகைன்னு சொல்லி நம்ம ஏமாத்தி வாங்க முடியும், அதனால நமக்கும் சேர்த்துதான் அதுல பட்ஜெட்டை போட்டிருக்கேன், அதனால பணத்தை கொடுக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆண்டி நீங்க பண்றது ரொம்ப அநியாயம் ஆண்டி, இப்படிலாம் பண்ண வேணாம் ஆண்டி, இவ்வளவு காசுலாம் தமிழ்ச்செல்வியால கண்டிப்பா ரெடி பண்ண முடியாது ஆண்டி, அவங்க சத்துக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போலாம் ஆண்டி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. என்னடி அப்படியே பெரிய நல்லவு மாதிரி பேசுற, என்ன பண்ணிட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. என்ன ஆண்டி மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா கேக்குறாங்க. என்ன என்ன ஒரு மாதிரி திமிர்த்தனமா பேசுற, என்ன சேதுவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணின்னு வந்ததை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா ஆண்டி, நான் சேது மாமாவை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா எதனால? நான் உண்மையா லவ் பண்ணேன், அதனால உங்ககிட்ட சொன்னேன், நீங்களும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அவ்வளவுதான். அதனால இந்த குடும்பத்துக்கு நான் துரோகம்லாம் பண்ண முடியாது. பாவம் அந்த தமிழ்ச்செல்வியும் மாமாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த வாழ்க்கையை கெடுத்துட்டு தான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுக்காவது கொஞ்சமாவது நான் நன்றி விசுவாசத்தோட உண்மையா நடந்துக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. என்னடி மறந்துட்டியா, தமிழ்ச்செல்வி அப்பாவுக்கு போன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் ராஜாங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னார்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சியே, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல ஆண்டி மறக்கல, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்குதான், அதுக்காக சேது மாமாவுக்கும் சேது மாமா குடும்பத்துக்கும் என்னால துரோகம் பண்ண முடியாது, அவரோட சேர்ந்து இப்ப நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன், சேது மாமாவும் இப்ப என்ன நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு, அழகரும் மீனாட்சியும் வேற என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, அதனால இந்த வீட்டுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது ஆண்டி, நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்னால ஆடிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி, என்ன ஐஸ்வர்யா ரொம்ப ஓவரா தான் நீ பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ போனா போகுது, அண்ணன் முன்னாச்சே, அவளும் நம்ம வழிக்கு வருவான்னு நானும் பொறுத்து போய்கிட்டே இருக்கேன், நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க, இதே மாதிரி போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
என்ன ஆண்டி மிரட்டி பாக்குறீங்களா? இப்ப கூட என்னோட பிறந்த நாளைக்கு நீங்க வீட்டை ஏமாத்தி நகை வாங்கினது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. ஆமா, நம்ம நகை எடுத்தது இவளுக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்ப இவன் நம்மள வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாத்தையும் இவன் நோட் பண்றா. சரி, நான் நகை வாங்கினது உனக்கு தெரியும்ல, நீ அப்பயே கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கேக்குறாங்க. தெரியும் ஆண்டி, சரி போனா போகுது, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இப்ப இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அதனால சரி, நகை தானே வாங்கிட்டு போறாங்க, புடவை தானே வாங்கிட்டு போறாங்க, நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு போறாங்க, அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்ற மாதிரி நானும் அதை கண்டுக்காம விட்டுட்டு இருக்கேன். அதனால பெரிய பெரிய தப்புக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் சித்ரா, என்னம்மா இவ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கா, எனக்கு செம்ம கடுப்பாகுது, இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லடி, இது பொன் முட்டை போடுற வாத்து, இந்த வாத்தை உடனே அடிச்சு ஆக்கிட்டோம்னா நமக்கு பொன் முட்டை கிடைக்காம போயிடும், அதனால கொஞ்சம் பொறுப்போம் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. ஈஸ்வரி உடனே, இங்க பாரு ஐஸ்வர்யா, எல்லாமே உன் நல்லதுக்கு தான் ஐஸ்வர்யா பண்றோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க ஆண்டி, ஏன் நல்லதுக்கு என்ன சொல்றீங்க, கெடுதல் பண்றதுக்கு என்ன சொல்றீங்கன்னு இப்ப எனக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. தயவு செய்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. நீங்க போய் சேது மாமா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லுங்க, நீங்களும் சேர்ந்துதான் தண்டனை அனுபவிப்பீங்க. இப்ப சேது மாமா என்ன முழுசா நம்பிக்கிட்டு இருக்காரு. நானே உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் எந்த விஷயமும் என்கிட்ட இருந்து கசியாது. அதனால நான் எந்த உண்மையை மாமா கிட்ட சொல்ல மாட்டேன். மாமாவோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செய்து அதை கெடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா மிரட்டி அனுப்புறாங்க. இங்க மிரண்டு போய் திரும்பி அந்த பக்கம் போறாங்க. அங்க போய் சேது கிட்ட மாட்டிக்கிறாங்க. வாங்க சின்னம்மா வாங்க, நீங்க பண்ண வேலைலாம் இப்பதான் எனக்கு தெரியுது. எதுக்கு நீங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐயோ, நம்ம தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போனது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன சின்னம்மா, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? நீங்க தமிழ்ச்செல்வி வீட்டுல போய் என்னென்ன பண்ணீங்களோ அதை வீடியோ எடுத்து தனம் எனக்கு அமுச்சு விட்டு இருக்காங்க. நீங்க பேசுறத பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அதை போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. அந்த சிரிக்கிமாவை நம்ம பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி சேதுக்கு அமுச்சு விட்டு இருக்காளா, வச்சுக்கிறோம் அவளை அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறாங்க. அந்த பக்கம் சேது பேசிட்டு இருக்கிறது ராஜாங்கம் கேட்டுறாரு. ஏன் ஈஸ்வரி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வயிற்றுக்கு என்னதான் சாப்பிடுற? நானும் போனா போகுதுன்னு பொறுத்து போக போக உன்னோட ஆட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. நானும் போய் சரி, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து காது குத்தினா ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்குமேன்னு பெரியவங்க முன்னாடி போய் நானும் பேசிட்டு வரேன். வீட்டுக்கு வந்த உடனே அந்த பேச்சு பேசுறீங்க. அப்புறம் நீங்களா புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நல்லதுதான் பண்ணுவேன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய வேலையை போய் தமிழ்ச்செல்வி வீட்டுல போய் பார்த்துட்டு வந்திருக்க. இதுக்குதான் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆடுனியா? இங்க பாரு, இதே மாதிரி உன்னோட ஆட்டம் இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு நீ வெளியே போற மாதிரி இருக்கும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் ஈஸ்வரி மிரட்டுறாரு. ஈஸ்வரி இங்க ஐஸ்வர்யா கிட்டயும் குத்து வாங்கிட்டு, இங்க ராஜாங்கம் கிட்டயும் குத்து வாங்கிட்டு, இங்க சேது கிட்டயும் குத்து வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்றுட்டு கிடக்குறாங்க. இந்த பக்கம் ராஜாங்கம் குடும்பமும் அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி குடும்பமும் அழகருக்கும் மீனாட்சிக்கும் காது குத்துற ஃபங்க்ஷனுக்காக பரபரப்பா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சடனா செல்லப்பாண்டிக்கு ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து போன் வருது. அண்ணே, நீங்க தமிழ்ச்செல்வியோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாப்பா, தமிழ்ச்செல்வியோட அப்பா தான், சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணே, தமிழ்ச்செல்வி அக்காவுக்கு ஒருத்தவங்க மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்காங்கன்னு அதை இப்பதான் நான் போட்டோவை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். என்னடா, சேது அண்ணனுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, இப்ப இன்னொரு கல்யாணம் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். சரி ஓகே, ஏதோ குடும்ப தகராறா இருக்கும், சரி அவங்க எப்படின்னா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுதான் நானும் சைலண்டா இருந்தேன். ஆனா இப்ப சேது அண்ணனுக்கு கல்யாணம் நடந்த போட்டோவை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அதை பார்த்து பெருசா ஷாக் ஆயிட்டேன்னு, அதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு, கொஞ்சம் கடைக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி அந்த போட்டோகிராஃபர் சொல்றாரு. எப்பா, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், நாளைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், அதனால அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், நான் நாளன்னைக்கு வந்து பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்கண்ணா, நீங்க நாளன்னைக்கு வாங்க, அதை நான் நேர்ல காட்டுறேன். இப்ப நான் இருக்கிறத வீடியோவா எடுத்து உங்க சின்ன பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கோங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்றாரு போட்டோகிராஃபர். சரிப்பா, நீ அமுச்சு விடுப்பா, இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி போன் வச்சிடுறாரு. எங்க தடபுடலா காது குத்துக்கான ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ராஜாங்க குடும்பமும் தமிழ்ச்செல்வி குடும்பமும் அங்க கோவிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனதுமே தமிழ்ச்செல்வியை பார்த்து ராஜாங்க குடும்பம் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. இங்க பாரு தமிழ்ச்செல்வி, எங்களை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, இந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு 15 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்லி நாங்க எங்க குடும்பத்துல இருந்து சொல்லி அனுப்பல, அது ஈஸ்வரியா பண்ண வேலை, அதனால ஈஸ்வரி பண்ண தப்புக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்ற மாதிரி ராஜாங்க குடும்பம் பேசுறாங்க. அந்த பக்கம் மோகனாவும், அம்மா தமிழ்ச்செல்வி, எங்களை தயவு செய்து மன்னிச்சிருமா, ஈஸ்வரி உன்னை ரொம்ப காயப்படுத்தி இருப்பான்னு நினைக்கிறேன், தயவு செய்து எங்களை மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி மோகனாவும் சொல்றாங்க. அதெல்லாம் பரவாயில்லங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அங்க காது குத்துறதுக்கான வேலை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் சேதுவோட மடியில அழகர் உட்காந்துட்டு இருக்கான் காது குத்துறதுக்காக தயாராகி. இந்த பக்கம் செல்லப்பாண்டி மடியில மீனாட்சியை உட்கார வைக்கிறதுக்காக செல்லப்பாண்டியை தேடுறாங்க. செல்லப்பாண்டியை ஆளே காணும், கூட தனமும் சேர்த்து காணும். அங்க பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் அனுப்பின வீடியோவை தனம் பார்த்துட்டு செல்லப்பாண்டியை கூட்டின்னு போயிட்டு, அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை செல்லப்பாண்டிக்கு போட்டு காட்டுறாங்க. அதுல பார்த்தா தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல ஐஸ்வர்யா பேசுனது, ஐஸ்வர்யாவுக்கு சேது தாலியே கட்டலன்றது, இன்னும் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்ன கூட்டு கலவாணித்தனம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி
அந்த போட்டோகிராஃபர் தனத்துக்கு அமுச்சு வச்சிருக்காரு. அதை பார்த்து செம்ம கடுப்பாய் செல்லப்பாண்டி நேரா காது குத்துற மேடைக்கு வராரு. தமிழ்ச்செல்வி செல்லப்பாண்டியை பார்த்துப்பா உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது, நல்ல நேரம் போய்கிட்டே இருப்பா, வாங்கப்பா காது குத்தணும் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கி மடியில உட்கார வைக்கிறாங்க. அம்மா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி செல்லப்பாண்டி சொல்றாரு. அப்பா எந்த விஷயமா இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்கப்பா, இப்ப நேரம் கடந்து போய்கிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு காது குத்துறாங்க. காது குத்து முடிஞ்ச கையோட அந்த போட்டோகிராஃபர் அனுப்பின வீடியோவை அங்க எல்லாரும் முன்னாடியும் சபையில போட்டு அந்த வீடியோவை பிளே பண்றாரு. அந்த வீடியோவை பார்த்த உடனே ஐஸ்வர்யா சித்ராக்கு கதி கலங்குது. ஐயோ இந்த வீடியோ எப்படி இவங்களுக்கு கிடைச்சது? இந்த வீடியோவை ஐஸ்வர்யா ஏதாவது 7.5 கொடுத்தா போட்டு காட்டலான்றதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சதாச்சு. இந்த வீடியோ எப்படி இவங்க கையில கிடைச்சது? அதுவும் இல்லாம நான் ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டின போட்டோலாம் எப்படி இவங்க கிட்ட கிடைச்சது? எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க அங்க பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அங்க சேது வந்து ஐஸ்வர்யா இங்க வா, இங்க நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நீங்க பண்ணது தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது வந்து மாமா அப்படின்ற மாதிரி இழுக்கிறாங்க. ஈஸ்வரி உடனே ஏப்பா இப்ப இருக்கிற ஏஐ காலத்துல இது எல்லாத்தையும் மார்பிங் பண்ணி போட்டிருப்பாங்கப்பா, அதெல்லாம் ஏஐயா இருக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இங்க தனம் வந்து அதெல்லாம் ஏஐ இல்லைங்க, அது பார்த்தாலே ஒரிஜினல் வீடியோ, அது ஒரிஜினல் போட்டோகிராஃபர் நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி இங்க தனம் சொல்றாங்க. உடனே இங்க ராஜாங்கத்துக்கு செம்ம கடுப்பாகுது. ஈஸ்வரி நீ இன்னும் திருந்தவே மாட்டியா? எத்தனை முறை சொன்னாலும் உன் புத்திக்கு ஏற்கவே இருக்காதா? இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க, எந்த பாவமும் பண்ணாத தமிழ்ச்செல்வி தன்னோட வாழ்க்கையும் போய் நிம்மதியும் கெட்டு இவ்வளோ வேதனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வேதனை எல்லாத்தையும் நீ அனுபவிச்சே ஆகணும், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க ராஜாங்கம் கத்துறாரு. சேது நேரா போய் என்ன சின்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மூஞ்சிலேயே ஒன்று வைக்கிறாரு. அதை பார்த்து இங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ஒரே சிரிப்பு. ஓ இவளுங்க கும்பகுடி பேசுறது இந்த விஷயத்த தானா இப்ப வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அம்மா நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சு பேசிட்டு இருந்தோமே அது இந்த விஷயம் தான் போலம்மா, இப்ப மாட்டிக்கிட்டாளுங்க பாருங்க, அனுபவிக்கிட்ட இவளுங்க அப்படின்ற மாதிரி இங்க சாவித்திரியும் தாமரையும் சந்தோஷப்படுறாங்க. அந்த பக்கம் மலருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்பா தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில விலைக்கேத்தி வச்சாங்கடா அப்படின்ற மாதிரி மலரும் கொஞ்சம் நிம்மதியாகுறாங்க. அந்த பக்கம் தமிழ்ச்செல்வியோட அம்மா வசந்தியும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் செல்லப்பாண்டியும் சந்தோஷப்படுறாரு. ஃபங்க்ஷன் முடியுது. ஐஸ்வர்யா சித்ரா ஈஸ்வரி எல்லாரையும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டு எல்லாரும் தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தி பெரிய வீட்டுக்கு தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி கதை முடிஞ்சா நல்லாதான் இருக்கும் இந்த சீரியல். ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.